ஒரு பரபரப்பான நகரத்தில் நேரம் உண்மையில் பணமாக இருந்தது. தி டைம் கீப்பர் எம்போரியம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய அடக்கமற்ற கடை இருந்தது. ஒரு சந்துக்குள் மறைத்து வைக்கப்பட்ட இந்த கடை வெறும் கடிகாரங்களை விட அதிகமாக விற்றது. அது நேரத்தை விற்றது. ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்த ஈவ்லின் என்ற இளம்பெண் ஒரு மழைக்கால பிற்பகல் கடையில் தடுமாறினாள். ஆர்வத்துடன் அவள் உள்ளே நுழைந்தாள். வயதான உரிமையாளரான ஜான் வரவேற்றார். அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவரது கண்களில் ஒரு மினுமினுப்பு இருந்தது. அது ஆழமான ரகசியங்களை குறிக்கிறது. நான் உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க உதவ முடியுமா? ஜான் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு கேட்டான். கடிகாரங்களின் வரிசையைக் கண்டு வியந்த ஈவ்லின், நான் உலாவுகிறேன் என்று பதிலளித்தார். ஜானின் பார்வை அவள் மீது பதிந்திருந்தது. நீ சொல்வது உறுதியா? சில நேரங்களில் நாம் தேடாத போது நமக்குத் தேவையானதை கண்டுபிடிப்போம். ஈவ்லின் பதிலளிக்கும் முன் ஜான் அவளிடம் ஒரு சிறிய அலங்கரிக்கப்பட்ட மணிநேரக் கண்ணாடியை கொடுத்தார். இது சிறப்பு. தொலைந்து போன ஒரு தருணத்தை உங்களுக்கு திரும்பக் கொடுக்கும் சக்தி அதற்கு உண்டு. ஈவ்லினின் ஆர்வம் அவளை தாண்டியது. என்ன மாதிரியான தருணம்? எந்த தருணத்திலும் நீங்கள் மீண்டும் வாழ அல்லது திருத்த விரும்புகிறீர்கள் என்று ஜான் விளக்கினார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மணல் மணியும் நேரத்தை மட்டுமல்ல, தேர்வுகளையும் குறிக்கிறது. நீங்கள் எதை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஈவ்லின் மணிமேகலையை பிடித்துக்கொண்டு கடையை விட்டு வெளியேறினாள். அன்றிரவின் பிற்பகுதியில் அவள் கடந்த காலத்திலிருந்து தவறவிட்ட வாய்ப்பைப் பற்றி யோசித்ததால் அதை பயன்படுத்த முடிவு செய்தாள். மணிமேகலையை திருப்பி மணலை பார்த்தாள். திடீரென்று அவள் கல்லூரி நூலகத்திற்கு திரும்பினாள். ஒரு நாள் அவள் ஒரு யோசனையை பற்றி பேசவில்லை என்று வருந்தினாள். அவள் தன் கடந்த காலத்தை அணுகி புதிய நம்பிக்கையுடன் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டாள். அதைத் தொடர்ந்து நடந்த விவாதம் கலகலப்பாக இருந்தது. அவளுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவள் ஒரு ஆழமான சாதனை உணர்வை உணர்ந்தாள். மணிமேகலையில் இருந்த மணல் தீர்ந்து போனதால் ஈவ்லின் தன் குடியிருப்பில் திரும்பினாள். ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவரது வாழ்க்கை ஒரு புதிய வெற்றிகரமான பாதையை எடுத்தது. கடந்த காலத்தின் வருத்தங்கள் மறைந்துவிட்டன. இருப்பினும் மணிமேகலை தனது கடந்த காலத்தை மாற்றியிருந்தாலும் அது அவள் எதிர்பாராத விதத்தில் தன் நிகழ்காலத்தையும் மாற்றிவிட்டதை அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் அவள் ஜானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஆர்வத்தில் தி டைம் கீப்பர்ஸ் எம்போரியத்திற்கு திரும்பினாள். ஆனால் கடை இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக ஒரு வெற்று செங்கல் சுவர் இருந்தது. மர்மக்கடை இதுவரை இல்லாதது போல் மாயமானது. ஈவ்லின் மணிநேரக் கண்ணாடியை பார்த்தார். இப்போது நேரம் மற்றும் தேர்வுகளுக்கு இடையே உள்ள நுட்பமான சமநிலையின் சின்னமாக உள்ளது. கடந்த காலத்தை மாற்றியமைக்க முடியும் என்றாலும் அதுதான் நிகழ்காலம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள்.